கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் திறந்த வாகனத்தில் தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகர்கோவில் பார்வதிபுரம் பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கிய அவர் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தனது தந்தை வசந்தகுமாரை பின்பற்றி விஜய் வசந்தும் ஏப்ரல் 3ஆம் தேதி பார்வதிபுரம் பகுதியில் இருந்து பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி பாரத் ஜோடோ யாத்திராவில் வெற்றி கண்டாரோ அதே போல் நமது வெற்றியை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரில் கொடுத்து மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைய நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். மத்தியில் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவோம் என்ற சபத்தோடு நாம் இங்கிருந்து புறப்படுவோம். மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது போல் 40 தொகுதியும் நாம் வெல்ல வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் அயராது உழைக்க வேண்டும். இணைந்து இருப்போம், ஒன்றாக ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.